ஹாய் எங்கட பிஹைண்ட் மினியர்களுக்கு இன்னைக்கு நாங்க பார்க்க போற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உப்புண்ட அறிவியலை பத்தி தான் பார்க்க போறோம். பல பேர் நினைக்கிறது இந்த உப்பை சாப்பாடுன்ற டேஸ்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னு. ஆனா இதுக்கு பின்னால இவ்வளவு ரகசியங்களா அப்படின்னு சிந்திக்க வைக்கிறது இந்த ஆன்மீக ரீதியான மற்றும் அறிவியல் ரீதியான விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா. தமிழர்களால போற்றப்படுற ஒரு விஷயம் தான் அதாவது தமிழர்களால போற்றப்படுகின்ற இந்த மகாலட்சுமியின் அம்சம் தான் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஸ்டோரியா இருக்குது. அதுல நான் ஷோர்ட்டா சொல்லிடுறேன். இந்த பால்கடலை கடைஞ்செடுக்கக்குள்ள அதுல இருந்து மகாலட்சுமி தோண்டினாங்கன்னு சொல்லியும் அந்த கடல்ல இருந்து இந்த உப்பு எடுக்கப்பட்டதாகவும் அதனால இந்த மகாலட்சுமியின் சகோதரி தான் இந்த உப்பு அப்படி என்ன சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட தமிழர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த உப்புத்தன் செல்வத்தின் குறியீடாகவுமே பயன்படுத்தி கொள்ளுவாங்க. இந்த உப்புக்கு தீய சக்திகளையும் எதிர்மறையான ஆற்றல்களையுமே உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஆன்மீக ரீதியாக பார்த்திருப்பீங்க. ஆனா அறிவியல் ரீதியாக பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய சாப்டரே இருக்குது. அதுல சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கொள்றேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை. உடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு இடையே மின் சமிஞ்சிகளை கடத்துறதுக்கு இந்த சோடியம் கட்டாயம் தேவையாமா. அது மட்டும் இல்லாம இந்த உப்பு ஒரு கிருமி நாசினியாக இருக்கிறதால காய்கறிகளை உப்பு நீர்ல கழுவினா நல்ல மண்டு எங்களோட பழைய ஆக்களுமே சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தொண்டையில எங்களுக்கு கரகரப்பு அது மாதிரி தொண்டையில வலி இப்படி எல்லாம் ஏற்படுகளை உப்பு தண்ணியை கொண்டு கொப்பளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பழையாக்களுமே சொல்றது. அதே மாதிரி இந்த காலத்துலயுமே இப்ப வரைக்கும் எல்லாருமே பரிந்துரைக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ரெண்டுமே. அதை விட ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஊறுகாயம் கருவாடு இப்படியான விடயங்கள் அதாவது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இந்த உப்பத்தன் பயன்படுத்துவீங்க. இது சாப்பாடுல இருக்கக்கூடிய ஈரப்பதங்களை நீக்கி பாக்டீரியாக்கள் வளர்றதையும் தடுக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே ஆன்மீகம் அது மாதிரி அறிவியலான விஷயங்கள் மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது எங்களோட பாட்டி வழியோ அல்லது எங்களோட தாத்தா வழியிலையோ ஆரோ ஒரு ஆள் கழிச்சிருப்பாங்க. அப்படியான ஒரு ஃபேக்ட் தான். இவ்வளவு நான் நினைச்சிட்டு இருந்தது இது எல்லாமே ஒரு மித்து, இவங்க சும்மா அந்த காலத்துல இருக்கிற விஷயத்தை இப்ப சொல்றாங்க அப்படின்லாம் யோசிக்கிறேன். ஆனா அதுக்கு பிறகு எனக்கு தெரியும் இதுக்கு பின்னால இவ்வளவு விஷயங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்ற விஷயங்கள் மாதிரி உங்களோட வீட்லயும் இப்படி யாரும் கலைக்கிறேன்னு சொன்னா அதுல ஒன்றுதான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உப்பை ஒரு ஆளோட கையில இருந்து இன்னொரு ஆளோட கைக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்றதுக்கான ரீசன் எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா இப்படி சொல்றவங்க அதே மாதிரியே இந்த வெள்ளிக்கிழமையில உப்பை வாங்குறது, அதாவது வீட்டுக்கு உப்பை வேண்டி கொண்டு வந்தோம்னா வெள்ளிக்கிழமையில இது அதிர்ஷ்டத்தை வீட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழைய காலத்து நம்பிக்கை அப்படின்னே சொல்லிக்கொள்ளலாம். ஆனா இப்ப வரைக்குமே இதை பல பேர் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கான ரீசன் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னு சொன்னதான் எனக்கும் தெரியும் இப்படி எல்லாமே இருக்குது விடயங்கள்னு சொல்லி நானும் தெரிஞ்சு கொண்டு வந்தானே. மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமான தகவலா இருந்ததுன்னு சொன்னா உங்களோட ஃபேமிலி அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளட்டுமே. இது போன்ற இன்னும் ஒரு காணொலியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ராகவி. டாடா பாய்.